இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 2026 பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் வெல்லப்போவது யார்? 2026 பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் பார்த்துட்ருக்கோம். யாரெல்லாம் போட்டிக்கிட்டாங்க, எந்த கட்சியெலாம் போட்டிக்கிட்டாங்க, எந்த வேட்பாளர், எல்லாரையும் நம்ம அவங்களுடைய பேர் எல்லாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்ருக்க 2026 பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக மரியா ஜான் அவங்க வந்து போட்டிக்கிட்டாங்க. திமுக சார்பாக அப்துல் வகாப் அவங்க போட்டிக்கிட்டாங்க. அதிமுக சார்பாக சாம் சுல்தான் அவங்க போட்டியிடுதாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக சங்கர நாராயணன் அவங்க போட்டியிடுறதை நம்ம பார்க்குறோம். இவங்க தான் 2026 பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 4 முனை போட்டியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை நம்ம அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பற்றி கடந்த கால சில தரவுகளை நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம். 1977 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 80 அதிமுக, 84 முஸ்லீம் லீக் கட்சி திமுக சின்னத்தில் நின்றுருக்காங்க. அதே போல் 1989 திமுக, 91 அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 96 முஸ்லீம் லீக் கட்சி தான். 2001 திமுக வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற தொகுதி. 2006, 2011, 2016, 2021 தொடர்ச்சியாக திமுக வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற தொகுதி தான் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி. இப்போ தமிழக வெற்றி கழகம் புதிய வரவு வந்திருக்கிறதுனால இது மாறுமான்னு நம்ம பார்ப்போம். பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் என்ன மாதிரி மாற்றம் வரும்னு நம்ம வர நாட்களில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் மேலே பார்த்த திரையில் பார்த்துட்ருக்க இந்த வேட்பாளர் தான் 2026 போட்டியிடக்கூடியவங்க. இவங்க எப்படி கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். 2021 எடுத்துக்கிட்டோம்னா இந்த சட்டமன்ற தொகுதியில் சில ஓட்டு தரவுகளை நம்ம பார்க்கணுன்னா திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அப்துல் வகாப் அவங்க போட்டிட்டு 89,117 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 55.89% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது இடத்துல பார்க்கணுன்னா அதிமுக ஜெரால்டு அவங்க போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 36,976 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 23.19% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல ஈசா ஐக்கா என்ற கட்சி சார்பாக முகமது முபாரக் அவங்க போட்டிட்டு 3வது இடத்துல இருக்காங்க, தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 12,241 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 7.68% ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்க பார்க்குறோம். 4வது இடத்துல நாம் தமிழர் கட்சி பாத்திமா அவர்கள் போட்டிட்டு 11,665 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 7.32% ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்காங்க. இந்த 4 தரவுகளை பார்ப்போம். இன்னும் ஒரு சில டேட்டா இருக்குது, ஆனாலும் நம்ம சுருக்கமாக பார்த்துட்ருக்கோம் 4 தரவுகளை மட்டும். வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா 52,141 ஓட்டு, 32.70% ஓட்டு அதிகமாக பெற்று அதிமுக திமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. 52,141 ஓட்டு அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். பதிவான வாக்குகள் 2021 சட்டமன்ற தொகுதியில் 1,59,444 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 58.32% ஓட்டு பதிவாயிருக்கு. 266 பேர் நிராகரிக்கப்பட்ட ஓட்டுகள். பதிவு செய்த வாக்காளர்கள் எடுத்துட்டோம்னா 2,73,379 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,59,444 பேர் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 பார்த்துட்ருக்கோம். இதே தரவுகளில் நம்ம பார்த்துட்ருக்க இந்த வீடியோவில் தான் 2026 பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதே திமுக வேட்பாளர் தான் நின்றுருக்காங்க. நம்ம பார்த்த இவங்க தான் போட்டியிடுதாங்க. இந்த யார் வெற்றி பெறுவாங்கன்னு நம்ம வர நாட்களில் பார்ப்போம். தமிழக வெற்றி கழகம் வரவுனால யாரோட ஓட்டை அதிகமாக பிரிப்பாங்க, தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக இருக்குது. திமுக தான் அதிகமாக வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. எப்படி வரும் காலத்தில் வருதுன்னு நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.